கிறிஸ்டல் ஹோம்ஸோட 33rd ப்ராஜெக்டான ஜென் தீம்டு ரெசார்ட் பிளாட்ஸ் தான் நம்ம இருக்கோம். ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால். நிறைய சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா சிமெண்ட் இதுல தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட். என்ட்ரன்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு 33 ஃபீட்டோட ரொம்ப வைட் ரோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜங்ஷன் ரோட் பாத்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் ரோடாவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்டீரியர் ரோட்ஸ்னு ஒரு ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா 24 ஃபீட் ரோட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கரண்ட் இயர் டிடிசிபி அப்ரூவ் 2023 டிசம்பர் மந்த்ல நம்ம டிடிசிபி அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. எவ்ரி 50 ஃபீட்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. அது கூட ரொம்ப திக்னஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே மேல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு பேம்பூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதை தாண்டி வரதுக்கு சான்ஸே கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா செக்யூரிட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ECR மகாபலிபுரம். எல்லாருக்குமே தெரியும் டூரிஸ்ட் பிளேஸ். அங்க இருந்து ரொம்ப ரொம்ப நியர்பைல தான் நம்ம வந்து ஒரு லே அவுட்டை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். நம்மள யார் இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஹோம்ஸ். அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான லே அவுட்டு. டோட்டலா பாத்தீங்கன்னா 84 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுல ஒரு 30% பிளாட்ஸ் வந்து ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஏன்னா January 26 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ECR பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. வேற லெவலான ஒரு லொகேஷன். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பீச் என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால இங்க வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்டு. ECRல இருந்து வெறும் 500 மீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸலண்டான ப்ராஜெக்ட். சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் தீம்டு ஜென் தீம்டு ரிசார்ட் பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஜென் தீம்டு அப்படின்னா மெடிடேஷன் தான். ஸோ மெடிடேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா கிட்ஸ் பிளேயிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால். ஸோ நம்ம வந்து நிறைய சைட் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நிறைய சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா சிமெண்ட் இதுல தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட். ஸோ கிரானைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. அது கூட ரொம்ப திக்னஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரானைட் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படியே மேல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு பேம்பூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதை தாண்டி வரதுக்கு சான்ஸே கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா செக்யூரிட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லா பேம்பூ ட்ரீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி. இங்க இருந்து நீங்க அப்படி பாருங்களேன், அது வந்து 70 ஃபீட் ரோடு. இது வந்து அப்படியே எக்ஸாக்டா உங்களுக்கு ECR ரோடு 500 மீட்டர்ல உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆயிடும். அதே மாதிரி இந்த ரோடு பாருங்களேன், இதுவும் உங்களுக்கு ECRல கனெக்ட் ஆகுற ரோடு. ஸோ 2 ரோடு இருக்கு. அதுக்கு கார்னர்ல தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொகேட் ஆயிருக்கு. செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பயமே தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப திக்னஸ் கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா பேம்பூ ட்ரீஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதை மீறி யாருமே உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சிசிடிவி இருக்கு. ஸோ சிசிடிவி வந்து 3வது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு பக்காவான சேஃப்டி வந்து சிசிடிவி இருக்கு. அது மட்டும் இல்லாம 24/7 நம்மளுக்கு செக்யூரிட்டி வந்து அவைலபிளா இருப்பாரு. ஸோ இவ்வளவு செக்யூரிட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி வைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படவே தேவையில்ல. சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வந்து நல்ல உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்ள வந்து எக்கச்சக்க அம்யூனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க உள்ள பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எவ்ரி 50 ஃபீட்டுக்கு வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நைட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கும். நம்ம நிறைய சைட் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். பட் இவ்வளவு பக்கத்துல ஸ்ட்ரீட் லைட் வந்து எங்கேயுமே கொடுத்தது கிடையாது. இங்கதான் நம்மளுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து வரப்போது உங்களுக்கு 33 ஃபீட் பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னர்ல பாத்தீங்கன்னா 24 ஃபீட் பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடுக்கு வந்து சூப்பரா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லே அவுட்டுக்கு நீங்க வெளியே பாத்தீங்கன்னா 70 ஃபீட் ரோடு. அது வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே. ஆக்சுவலி அது கனெக்டிவிட்டி ரோடு. உங்களுக்கு ECRல இருந்து GST ரோடுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி ரோடு. அது மட்டும் இல்லாம ECR பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் ஹைவே. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அது வந்து உங்களுக்கு நேஷனல் ஹைவேவா கன்வெர்ட் ஆயிடும். அதோட ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. இவ்வளவு எக்கச்சக்க டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது செம்ம டிமாண்டு. நீங்க நினைக்கலாம் இவ்வளவு இது இருக்க ECR அனவே ரேட் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. நீங்க இந்த ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னும் நம்ம இந்த லே அவுட்டை பத்தி டீடைல்டா வீடியோக்குள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு அம்யூனிட்டிஸ்ல அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்டல் ஹோம்ஸ்ல இங்க தான் நம்மளுக்கு அவ்வளவு கம்மியான ரேட்ல வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல போய் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹை சார், வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
ஓகே சார் உங்க நேம் சொல்லிட்டு உங்க கம்பெனியோட நேம் சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் சொல்லிடுங்க. ஓகே, என்னோட நேம் தமிழரசன். ஓகே. கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஹோம்ஸ். ஓகே. இப்போ நம்ம ஜென் அப்படின்ற ப்ராஜெக்ட்ல இருக்கோம். Okay. ஈஸியா இந்த மகாபலிபுரம் தாண்டி நியர் வந்து ஈசிஆர்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே. இப்போ கரண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் நம்மளது டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 84 பிளாட்ஸ் இருக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து 30% பிளாட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு இந்த ஈசிஆர் நியர்பை இருக்கிறது அப்படின்றதுனால. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து ஸ்டார்டிங் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஓகே 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. இப்போ அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி பர்பஸ் கொடுத்துருக்கோம். உள்ள வந்து பிளாக் டாப் ரோட்ஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரோடு வந்து 33 ஃபீட்ல நம்ம கொடுத்துருக்கோம். உள்ள வந்து ஜங்ஷன் ரோடு எல்லாமே 30 ஃபீட்ல இருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஜென் டீம்ல நம்ம கொடுத்துருக்க பார்க் 9000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கொடுத்துருக்கோம். பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்ல சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவி கார் சார்ஜ் பாயிண்ட் நம்ம உள்ள கொண்டு வர போறோம். ரெஸ்டாரண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. உள்ள காம்பவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிரானைட் இதுல கொடுத்துருக்கோம். பக்கத்துலேயே வந்து ஃபுல்லா சுத்தி அந்த காம்பவுண்ட் ஒட்டி எல்லாமே பேம்பு ட்ரீஸா இருக்கும். லுக் இன்னும் பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 50 ஃபீட்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். உள்ள பாக்குறதுக்கு நல்லா பிரைட்டா இருக்கும் நைட்ல. இபி வந்து ஆல்ரெடி நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். உள்ள பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட் வைஸ் உங்களுக்கு பிளாட் நம்பர் போட்டு போர்டு இருக்கும். செக்யூரிட்டி சர்வேலன்ஸ் கேமரால இருந்து நீங்க வீட்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பார்க்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்னா பக்கத்துல என்னென்ன இருக்கு? ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் டிராவலே நமக்கு எல்லாம் பக்கத்துல தான் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, சென்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ஷேப்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு பக்கத்துல. காலேஜஸ்னு பாத்தீங்கன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பிளஸ் ஜெயமூர்த்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு லே அவுட்ல இருந்து எல்லாமே இங்க இருந்து ஒரு 30 மினிட்ஸ்ல அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த டிராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே. இப்போ வந்து நீங்க பிளாட்டோட சைஸஸ் பாத்தீங்கன்னா 600ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் சொல்லிருக்கீங்க. ஆமா. சோ எவ்வளவு பிரைஸ்ல கொடுக்குறீங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்? ஓகே, பிளாட்டோட ஸ்டார்டிங் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1250 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். ஓகே. 1250 ரூபாயில இருந்து 1400 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓ, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 1250ல இருந்து 1400 அவ்வளவுதான். ஆமா, ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து கஸ்டமர் வந்து சைட்டை விசிட் பண்ணனும் அப்படினா அவங்களுக்கு உங்க சைடுல இருந்து ஏதாவது சப்போர்ட்? ஃபேமிலியோட வராங்க தூரத்துல அப்படினா நம்ம கேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே. சோ நீங்களே ப்ரொவைட் பண்ணுவீங்க? ஆமா, நாமளே ப்ரொவைட் பண்ணி வந்து பார்த்துட்டு திருப்பி அவங்கள கொண்டு போய் டிராப் பண்ணிடுவோம். ஓகே. சோ உங்களை கான்டாக்ட் பண்ணனும்னா எந்த டைம்ல நம்ம கான்டாக்ட் பண்ணலாம்? கான்டாக்ட் பண்றது டே டைம்ல கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது 9 to 6 அந்த டைம்ல கால் பண்ணலாம். ஓகே. மத்தபடி நம்பர் நம்ம கொடுத்துருப்போம். ஜஸ்ட் மெசேஜ்ல ரீச் பண்ணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட உங்களை கேட்கலாம். தாராளமா கேட்கலாம். கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்மளுக்கு இங்க எப்படி இருக்கும்? கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, ஆல்ரெடி நம்ம போர் போட்டுருக்கோம். அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாட்டர் எல்லாமே. ஒரு 20 to 30 ஃபீட்லயே நமக்கு போர் வாட்டர் அப்படின்றது ஆமா கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. ஓகே. ஸ்வீட் வாட்டர் தான், சால்ட் வாட்டர் எல்லாம் கிடையாது. சால்ட் எல்லாம் கிடையாது. வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நோ இஷ்யூ. ஓகே. லோன்லாம் எப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? லோன் வந்து நம்ம பேங்க் செக்டர்ல 80% நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளே பண்ணிடுறோம். ஓகே. இப்போ வந்து கஸ்டமர் வந்து பிளாட் பாக்குறாங்க, அவங்களுக்கு பிளாட் வந்து பிடிச்சிருச்சு, அவங்க புக் பண்ணனும் அப்படினா மினிமம் எவ்வளவு அமௌண்ட் இருந்தா நம்ம புக் பண்ணிக்கலாம்? 25,000 இருந்தா பிளாட் புக் பண்ணிடலாம் நம்ம. ஓகே. டாக்குமெண்ட்ஸ் மதர் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே. செக் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வந்து பக்காவா இருக்கும். டாக்குமெண்ட் பக்காவா இருக்கும். ஓகே. ஓகே. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே. சோ அம்யூனிட்டிஸ்ல இருந்து ஃபெசிலிட்டிஸ், மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி. சோ அழகா கிரானைட் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கீங்க, பிளஸ் பேம்பு ட்ரீஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. கஸ்டமர்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கைடன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. சார் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருப்பாரு. ஒரு நல்ல லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஈசிஆர் மகாபலிபுரம் அங்க இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ள பாத்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிளாக் டாப் ரோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட்ல பாத்தீங்கன்னா 33 ஃபீட் கொடுத்துருக்காங்க. உள்ள ஜங்ஷன் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா 30 ஃபீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள இன்னர்லாம் பாத்தீங்கன்னா 24 ஃபீட்டுக்கு நம்மளுக்கு நல்ல பிளாக் டாப் ரோட்ஸ் சூப்பரா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ல கொடுத்துருக்காங்க. எவ்ரி 50 ஃபீட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லே அவுட்ல பாத்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிளாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து மோஸ்டா நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கு இந்த மாதிரி நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டோட்டலா 84 பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 1ல இருந்து 84 வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து அந்தந்த பிளாட் கரஸ்பாண்டிங் பிளாட்ல வந்து இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க வந்து பிளாட் வந்து புக் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா, நீங்க அந்த பிளாட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா அடிக்கடி நம்மளால இங்க வந்து வர முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க பிளாட் வாங்குற கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கார்டு மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல இருந்தே த்ரூ சிசிடிவி மூலமா உங்களோட
பிளாட் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ வீட்ல இருந்தே இந்த பிளாட் உங்களோட பிளாட் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்க கிறிஸ்டல் ஹோம்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உள்ளே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்டும் கொண்டு வர போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென் தீம்ல பாத்தீங்கன்னா கார்டன் நம்மளுக்கு ஒரு 9000 ஸ்கொயர் ஃபீட்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அது பக்கத்திலேயே ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய பிளேயிங் ஏரியா கொடுக்குறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டும் நம்மளுக்கு கொண்டு வராங்க. இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த காம்பவுண்ட் வால் அதுதான் ரொம்ப அட்ராக்ஷனா இருந்தது. காம்பவுண்ட் வால் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரானைட்ல கொடுத்துருக்காங்க, நல்ல திக்னஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்மளுக்கு பேம்பு ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா பக்காவா இங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி 24 hours அங்கதான் இருப்பாரு. அண்ட் சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, நம்ப முடியாத ரேட்ல கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 1250 இருந்து 1400 ருபீஸ் மட்டுமே தான் பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ டோட்டலா 84 பிளாட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி 30% வந்து பிளாட்ஸ் வந்து இங்க புக் ஆயிடுச்சு. ஏன்னா ஈசிஆர் பக்கத்துல இருக்கிறதுனால வெறும் 500 மீட்டர் தான், ஈசிஆர் ரோட்ல இருந்து 500 மீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு அமைஞ்சு இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து புக் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நார்மலா இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. இங்க கிறிஸ்டல் ஹோம்ஸ் வந்து நம்மளுக்கு 1250 இருந்து 1400 தான் ரேட்டு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பக்கத்துல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஈசிஆர்ன்றது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், நல்லா டெவலப் ஆன ஒரு லொகேஷன் தான். ஈசிஆர் பத்தி சொல்லவே தேவையில்ல. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ்ல இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணலாம். ஃபியூச்சர்ல நல்லா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு தடவை நீங்க சைட்டை விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா வெறும் 25,000 ரூபாய் இருந்தா போதும், நீங்க ஒரு பிளாட் வந்து புக் பண்ணிக்கலாம். மற்றது நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்க மற்ற ப்ராசஸ் என்னதோ அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் விசிட்டிங்கும் டிராப் பாத்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்க சைட்டை பார்க்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க, இவங்களே உங்களுக்கு கேப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வீட்டுல இருந்து வந்து சைட்டை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு டிராப் பண்ற வரைக்கும் இவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து நீங்க புக் பண்ணிட்டு நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா இன்னும் பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. சைட்டோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கான்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு வீடியோல கொடுத்துறேன், அதை நீங்க பார்த்துட்டு எப்போ வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். டில் தென் பை.